இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஆண்டவரிடத்தில் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உலகெல்லாம் மகிமைப்படுத்திவிட்டு நான் பரலோகத்துக்கு வந்து விடுகிறேன். இதற்கு வழிவாசலை நீங்கள் திறந்து கொடுங்கள் ஆண்டவரே என்று நான் அவரிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அவரும் பிசாசு அடைத்த கதவுகளை நான் திறப்பேன் என்று அவர் வாக்கு கொடுத்தார். அதனாலே ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிக்கும்படியாய் தேவனுடைய கிருபையினாலே ஆரம்பிக்கும்படியாய் தொடங்கினேன். ஆரம்பிக்க தேவன் உதவி செய்தார். ஆண்டவரே என்னுடன் இருந்து வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் என்னோடு இருக்கிறார். அவரே அனைத்து காரியங்களும் செய்கிறார் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நீங்களும் அவர் உங்களோடு இருக்கிறார் என்று நம்புங்கள், விசுவாசியுங்கள் என்று நான் சொல்லி கொண்டு வருகிறேன். தேவனுடைய கிருபையினால் இந்த வார்த்தையை சொல்லும்படியாய் தேவன் செய்த தயவுக்காய் தேவனுக்கு நான் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஆத்துமாவும் விலையேற பெற்றது என்று இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் இருந்ததைப் போல என்னுடைய வயிற்று பிழைப்புக்காக ஊழியம் இல்லாமல் தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும் ஊழியமாக நான் செய்து கொண்டு வருகிறேன். தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனுக்கு முன்பாக எல்லாம் நிர்வாணமாய் இருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்பாக எல்லா காரியங்களும் நிர்மாணமாய் இருக்கிறது. நான் உணர்ந்து ஒவ்வொரு காரியத்திலும் நான் தவறு செய்யாதபடிக்கு தேவனே எனக்கு உதவி செய்யும் என்று அவரிடத்தில் ஜெபம் செய்து நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் இந்த வார்த்தைகளை தவறாக ஏதாவது உபயோகப்படுத்தியிருந்தால், ஊழியக்காரர்களாக இருக்கலாம், நீங்கள் விசுவாசிகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் தயவாய் என்னை மன்னியுங்கள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான எண்ணத்தில்தான் நான் இந்த ஒரு 2010 நான் ரட்சிக்கப்பட்டேன். எங்கள் வீட்டிலே அனைத்து விதமான சூழ்நிலைகளில் நான் சிக்கப்பட்டு தேவனிடத்திலிருந்து 3 மாத காலத்தில் நான் விலக்கப்பட்டேன். மறுபடியும் நான் ஒரு விபத்துக்குள் சிக்கி 2017 பிழைக்க முடியாத நிலைமையிலிருந்து தேவன் என்னை காப்பாற்றி அவர் கொடுத்த 2010 80 பாடல்கள் மேலே அவர் கொடுத்திருக்கிறார். அது எப்படி வந்தது என்று தெரியாது. இவன் எப்போது நம் கூடாரத்துக்கு வருவான் என்று தேவன் காத்திருந்ததைப் போல, அவலான கண்மலை காத்திருந்ததைப் போல காத்திருந்தார். அவர் அபிஷேகத்தை ஊற்றினார். எனக்கு இரவு பகலாக எனக்கு பாடல்கள் அவர் ஆரம்பித்தது. அந்த பாடல்களே என் வாழ்க்கையில் தீர்க்க தரிசனமாக நிறைவேறி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் உங்களிடத்தில் தேவனுடைய நாம மகிமைக்காக நான் சொல்லிக் கொள்கிறேன். இவைகள் எல்லாம் உண்மைகள்தான், பொய்கள் அல்ல. நான் பிறந்து நான் 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கும்போது 3 வேளை சோற்றுக்காக மட்டும் என்னுடைய உயிரை வைத்திருந்தால் இது தேவையில்லாத எனக்கு ஒரு வாழ்க்கை, 80 வயது 70 வயதுடன் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை எனக்கு யாருக்கும் புரோஜனம் இல்லாமல் என்னை வைக்காதீர் ஆண்டவரே. 4 பேர் புரோஜனமாக இருந்தால் என்னை இந்த உலகத்திலே வையுங்கள், இல்லை என்றால் என்னை இப்பொழுதே கொன்று போடுங்கள் என்று தேவனை சொல்லினேன். அப்பொழுதே நான் தேவனை அறியாமல் இருந்தாலும் இந்த உலகம் மாயை என்பதையும், இந்த உலகம் மரித்து போகிறது என்பதையும், உலகத்திலே அன்பு இல்லை என்பதையும் நான் உணர ஆரம்பித்தேன். தனிமையிலே தேவன் என்னை வழிநடத்தினார். யாருடனும் நான் ஃப்ரெண்ட்ஷிப் செய்யாதபடிக்கு என்னை தனிமையிலேயே கொண்டு வந்தார். நான் பேசுகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னுடைய தாய் தந்தையர்கள், உலகப்பிரகான தாய் தந்தையர்கள், இவன் பேசுகிறது என்ன பெரிய பாட்டனை போல் பேசுகிறான் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் தேவன் அப்போ ரொம்ப வறுமையில் இருந்தாலும் எங்கள் வீட்டிலே அதற்கெல்லாம் கவலைப்பட மாட்டேன். நீ என்ன ராஜா வீட்டு பிள்ளை போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னை அப்பொழுதுதான் நான் தெரிந்து கொண்டேன். தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு ராஜாதி ராஜாவுடைய பிள்ளையாய் நான் இருக்கும்படியாக அப்பொழுதே அவர் சொன்னது நான் புரிந்து கொண்டு இப்போது மனமகிழ்ச்சியாய் கிறிஸ்துவுக்குள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தேவன் எனக்கு கொடுத்த பாடல் என்று சொன்னால், மகனே உனக்கு என்ன வேண்டும் கேள். என்னப்பா நான் கேட்குறது, நீங்கள் எனக்காக ஜீவனையே கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, ஆனாலும் நான் என்ன கேட்கணும் அப்படின்ற மாதிரி, நீ எதனா கேளுப்பா நான் தரேன் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் கேட்குறாரு. அதுக்கு நான் ஆண்டவர் இந்த பாடல் எனக்கு கொடுத்தார். அதை நான் கண்ணீரோடு பாடின இந்த வார்த்தை வந்தது. அந்த பாடலை தேவனுடைய நாம மகிமைக்காக நான் பாடுகிறேன். நீங்களும் கேட்டு அந்த பாடலின் மூலமாய் நீங்களும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். மகனே என்ன வேண்டும் கேள், உனக்கு யாவையும் தருவேன். நீ தொடர்ந்து என் சமூகம் வா, பரலோக ராஜ்யம் தருவேன். மகனே என்ன வேண்டும் கேள், உனக்கு யாவையும் தருவேன். நீ தொடர்ந்து என் சமூகம் வா, பரலோக ராஜ்யம் தருவேன். நீ என்னை அழைக்கின்ற போதும்
நீ என்னை அழைக்காத போதும், நீ என்னை அழைக்கின்ற போதும், நீ என்னை அழைக்காத போதும் நான் உன்னுடன் தானே இருக்கிறேன், நான் உன்னுடன் தானே இருக்கிறேன். இனி கவலை தருவதில்லை, நான் உனக்கு கவலை தருவதில்லை, நான் கருணை உள்ளவன். உன் பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்து சாத்தானை வென்ற இயேசு நான் சர்வ வல்லவன். உன் பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்து சாத்தானை வென்ற இயேசு நான் சர்வ வல்லவன். மகனே என்ன வேண்டும் கேள், உனக்கு யாவையும் தருவேன். நீ தொடர்ந்து என் சமூகம் வா, பரலோக ராஜ்யம் தருவேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய பெருமைக்காகவோ என்னுடைய புகழ்ச்சிக்காகவோ இந்த சேனலை நான் ஆரம்பிக்கவில்லை. தேவனுடைய நாமம் மாத்திரம் உலகமெங்கும் பிரஸ்தாபப்படும்படியாகவும் அவர் நாமம் உலகமெங்கும் ஒலிக்கும்படியாகவும் தேவன் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அவர் என்னை படைத்ததற்காக அவருக்கு நான் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதை தவிர வேறென்ற வழியும் எனக்கு தெரியவில்லை. அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவேன். நீங்களும் அவர் நாமம் மகிமைப்பட அவரை நேசியுங்கள், அவரை உண்மையாய் விசுவாசியுங்கள், நம்புங்கள். உங்களுக்கும் தேவன் வாக்குகளை கொடுப்பார். அவர் உங்களையும் எடுத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் பயன்படுத்துவார். காட் பிளஸ் யூ. இயேசுவின் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமேன். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.